ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட். திருப்பூர் பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கொடுவாயில் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. பாஜக தொண்டர்கள் யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் QR கோடு அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து வந்தனர். இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமை தாங்கி பேசினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கல, அண்ணா எதுக்கு நீங்க சாட்டையில உங்களை அடிச்சு இத்தனை குற்றம் நடக்குதே, எதுக்கு நீங்க அடிச்சு ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மர்டர் நடக்குது. தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்குவீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கீங்க. பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. சிஸ்டம் தோத்து போச்சு. நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது. அரசியலுக்காக இல்லைங்க, உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது. சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யூனிவர்சிட்டி போவாங்க, கொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சீட் கிடைக்காதுன்னு நினைங்க, கிடைக்கும், போவாங்க. அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை அடி. தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கலாம். அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிஸ்டம் தோக்கக்கூடாது. காவல்துறையிலிருந்து அந்த FIR வெளியே போகக்கூடாது. அதற்காக சாட்டை அடி. குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த சாட்டை அடி. அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க, நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா. ஒரு போலீஸ் DG-ஆக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. அதற்குத்தான தவிர வேறு எதுக்கும் இல்லை. தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டையடி குடித்துத்தான் இந்த அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டையடிக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடையப் போவது கிடையாது.